ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 1.5 HP பெல்ட் கம்ப்ரஸரு. இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து ஃபால்ட்டாக இருக்குது. ஸ்டார்டிங் மட்டும் சுற்ற ஆரம்பிக்க மாட்டேங்குது. ரொம்ப பொறுமையாக சுற்ற ஆரம்பிக்குது, ஒவ்வொரு நேரம் சுற்ற மாட்டேங்குது, சுற்றி விட்டால் தான் ஓடுது. இதில் வந்து சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். கண்டென்சர் வந்து நல்லா இருக்குது, செக் பண்ணியாச்சு. சுவிட்சு கம்ப்ளைண்ட்டுங்கிறதுனால இப்போ நம்ம வந்து சுவிட்சை வந்து கழட்டிட்டு என்னன்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். முதல்ல இந்த சுவிட்சோட ஒயரை கழட்டிட்டு கண்டினியூ ஆகுதா, கரெக்டாக இருக்கா என்னங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணுவோம். சுவிட்சோட ஒயரை வந்து டெர்மினல்லேருந்து முதல்ல கழட்டிடலாம். கழட்டிட்டு நம்ம டெஸ்ட் லேம்பில் வந்து சுவிட்சோட ஒயரை கொடுத்துட்டு டைரெக்டாக மோட்டர் வந்து ரன் பண்ணி பார்த்து சுவிட்சு வந்து கரெக்டாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக முதல்ல சுவிட்சோட ஒயரை எடுத்துட்டேன். ஒயர் எடுத்து ஒரு சீரியஸ் ஒயரில் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறேன். ஒரு சீரியஸ் ஒயரில் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து டெஸ்ட் லேம்புக்கு கொடுத்துருவேன். இன்னொரு ஒயரை எடுத்து மெயினுக்கு மோட்டர் ரன் பண்ணுறதுக்காக ஒரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மோட்டர் வந்து ஆன் பண்ணி சுவிட்ச் வந்து கண்டினியூலாம் கரெக்டாக இருக்கா என்னங்கிறத பம்பம். முதல்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லேம்ப் வந்து சொருகின உடனே லைட் வந்து எரியணும். அப்போ தான் வந்து கண்டினியூவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் லைட் வந்து எரியல. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கோட கண்டென்சர் சப்ளை வந்து போகாது அதுக்கு. அதனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸ்டார்டிங் சுவிட்சு வந்து உள்ளே இருக்கிற சுவிட்சு வந்து ஒட்டலை. ஸோ இப்போ சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம மோட்டரை வந்து கழட்டிட்டு சுவிட்சை வந்து செக் பண்ணி பார்ப்போம். கழட்டி எப்படின்னா ஆயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. இப்போ சுவிட்சு பார்த்தீங்கன்னா எடுத்து பார்ப்போம். இது வந்து நார்மலாக அது எடுத்துகிட்டு வர மாதிரி தான். பேரிங் ஏன்னா குறுக்க இருக்கிறதுனால அது எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ சுவிட்சில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த பிளேட் வந்து அதில் டச் ஆகிருக்கணும். அந்த ரிவீட் வந்து ஷார்ட் ஆகி எடுத்துக்கிச்சு. அதனால தான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. உள்ளே இருக்கிற கவர்னர் வந்து நல்லா இருக்குது. இந்த டெர்மினல் சுவிட்ச் தான் வந்து போயிருக்கு. இப்போ நம்ம வேறு சுவிட்சை வந்து வச்சு பார்த்துக்குவோம். வச்சுட்டு பேரிங்கில் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பேரிங்கையும் வந்து கழட்டிக்கலாம். பேரிங்கை கழட்டிட்டு டோரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா சேர்த்து மாட்டிக்கலாம். பேரிங்கில் இடிக்கிறதுனால இல்லைன்னா நம்ம தூக்கி மாட்டும் போது சுவிட்சில் போய் மோதிக்கிட்டு இருக்கும். உள்ளே மாட்டும் போது சுவிட்சில் மோதிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சுவிட்சு வந்து உடஞ்சிரும். அதனால் முதல்ல பேரிங்கை கழட்டிட்டு அதுக்கப்புறமா சுவிட்சை மாட்டி பேரிங்கை வந்து டோரில் அடிச்சுட்டு ஒரு ஐடியா மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேரிங்லாம் கழட்டிச்சு. இப்போ இந்த சுவிட்சை வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதா என்னன்றதை செட் பண்ணி பார்த்துட்றேன். ஏன்னா லைட்டாக செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து ரெண்டும் ஒரே சுவிட்சு தான். கவர்னர்லேயும் கரெக்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த சுவிட்சோட போல்ட் வந்து அடியில் இடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சுவிட்சோட போல்ட்டுலாம் அந்த ஒயர் கொடுக்கறதுக்காக கண்டினியூக்கு ஒயர் கொடுக்கறதுக்காக கீழே வந்து போல்ட் கொடுத்துருக்காங்க ஒயர் ஜாயின் பண்ண. அந்த போல்ட் வந்து வளர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால கீழே வந்து டோரில் இடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கரண்ட் வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பாடி ஃபுல்லாக, மோட்டரோட பாடி ஃபுல்லாக. அதனால் இப்போ வந்து கழட்டிட்டு அதில் சின்ன ஸ்க்ரூவை மாற்றிட்டோம். ஸ்க்ரூவை வந்து கட் பண்ணிட்டோம். அந்த போல்ட் போடுறதுக்காண்டி ஸ்க்ரூவை வந்து கட் பண்ணி போட்டோம். இப்போ அதில் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாட்டிட்டு மோட்டரில் வந்து ஃபிட் பண்ணலாம்.
பேரிங்கும் அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சுவிட்சை வந்து அளந்துக்கலாம். சுவிட்ச் வேலை செய்யுதா என்னன்னு பார்க்குறதுக்கு, இல்லைன்னா சும்மா சும்மா கழட்டி போடுற மாதிரி இருக்கும். அதனால் சுவிட்சை அளந்துக்கலாம். இப்போ பேரிங் உட்கார்ற இடத்துலேருந்து இந்த சுவிட்சை வந்து அளந்துக்கலாம். இந்த கவர்னர் சுவிட்சில் வந்து பேரிங் உட்கார்ற காடி இருக்கும், அதில் வந்து அளந்துக்கலாம். முதல்ல சுவிட்சு வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து மேலே இருக்கிற அந்த டெர்மினலில் இது பண்ணும், தள்ளி பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யுது. ஃபுல்லாக அது ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக உள்ளே போய் கீழே டச் ஆகும். இப்போ வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். கவர்னர் சுவிட்ச் வந்து ஓடும்போது உள்ளுக்கு போயிடும். இப்போ அது வந்து ரிலீஸ் ஆகுதா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதையும் வந்து மார்க் பண்ணிட்டேன் வெர்னியர் வச்சு. இப்போ வச்சா அது வந்து டச் ஆகலை. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. சுவிட்சை வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதனால் நம்ம இப்போ வந்து டோரை மாட்டிடலாம். டோரை மாட்டிட்டு மோட்டர் வந்து ரன் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக இருக்கா என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டோரை முதல்ல மாட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சீரியஸ்க்கும் வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. மோட்டர் ரன் பண்ணி பார்க்குறதுக்கும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுவிட்சு நல்லா வேலை செய்யுதா என்னங்கிறது நம்ம மோட்டர் வந்து ஆன் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளக் ரெண்டையும் சொருகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லேம்ப் வந்து சொருகின உடனே எரியும் பாருங்கள். சொருகின உடனே எரியுது. இப்போ வந்து சுவிட்சு வந்து கரெக்டாக டச் ஆகிருக்கு. மோட்டர் ரன் ஆகும்போதும் கட் ஆகுது. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மோட்டர் வந்து சுவிட்சு வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஒரு தடவையோடு நிப்பாட்டாமல் ஒரு 5-6 தடவை போட்டு பார்க்குறது நல்லது. பார்த்துட்டு நம்ம வந்து இந்த முடிவு எடுக்கிறது நல்லது. இல்லைனா அப்படின்னா சுவிட்சை கழட்டிட்டு திரும்ப ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இடம் ஒட்டாமல் கூட இருக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.